ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் அருணி. இன்னைக்கு எபிசோட்ல சன்ரைஸ் பீச் வியூல ரொமான்டிக் டேட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பேருக்கு சோலி முடிஞ்ச மூமெண்ட்லாம் நடந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் லவ் ஷோவோட கடைசி டேட்டிங், அதுவும் சன்ரைஸ் பீச் வியூ டேட்டிங் செம்மல. ஸோ 4 ஜோடிஸும் அந்த பெர்ஃபெக்ட் பிளேஸை அவங்களோட டேட்டிங்கை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் ரொம்பவே ரொமான்டிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தினேஷ், அபித் அண்ட் தேஜஸ் ஜோடிஸ்லாம் மனசை விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்னடான்னா வீணாலாம் தினேஷ் கிட்ட ஷோ முடிச்சதும் என்னோட அம்மா கிட்ட வந்து பேசுறியான்னு சீரியஸாக வேற கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் கண்டிப்பாக பேசுகிறேன், பேசினா ஒரு கொடி தந்துருவாங்களா உங்க அம்மா அப்படின்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கொடியில தரமாட்டாங்க, அவங்களோட பொண்ணே கொடுத்துருவாங்கன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே ரொமான்டிக்கா இருந்தது. இன்னொரு பக்கம் தேஜஸ், நேஹாலாம் அவங்கக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க அபித் நிவேதிதாவால நம்பவே முடியல. இதுதான் அவங்களோட கடைசி டேட்டிங். எப்படி நமக்குள்ள இவ்ளோ ஷார்ட் டைம்ல லவ் வந்துச்சுன்னே தெரியலன்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அங்க என்னடான்னா பிரியங்காவும், வெக்கியும் பீச்சுக்குலாம் வந்துட்டாங்க. ஆனா, அவங்கக்குள்ள நடந்தது டேட்டிங்கே இல்லங்க. ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டைன்னு எங்கேயும் வந்து அதத்தான் ஆரம்பிச்சாங்க. மாத்தி மாத்தி பிரியங்கா, வெக்கிலாம் சாரியும் கேட்டுக்கிட்டாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு பிரியங்காவே அவங்களோட தப்ப ஒத்துக்கிட்டு, அவங்க வெக்கிய ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுகிட்டு சாரி எல்லாம் கேட்டாங்க. அதுதான் பார்க்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பீச்ல எல்லா ஜோடிஸும் ஒண்ணா கைகோர்த்து பீச் வியூவ நின்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணா சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க மனசு விட்டு. ஆனா இங்க வெக்கியும், பிரியங்காவும் தனித்தனியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் 2 பேருக்கும் சோலி முடிஞ்சது. அத மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சது. வீட்ல வைக்கக்கிட்ட நேஹாவும், தேஜஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா? கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. டேட்லயும் சரி, இங்கேயும் சரி தேஜஸ் ஒரு வார்த்தைய சொல்லிடுவாருங்க. ஒரே ஆளு கூடயே இன்னும் எத்தன நாளைக்கு தான் டேட்டிங் போறது? இன்னும் என்ன இருக்கு தெரிஞ்சுக்க? அப்படின்ற மாதிரி ஒரு மாரி போர் அடிச்ச மாரி சொல்லிடுவாரு. அவ்ளோதாங்க. நேஹாவால அத தாங்கிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் எத்தன வாட்டி தான் தேஜஸ் சொல்ற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நேஹாவால இருக்க முடியும்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேன்னு எல்லா நேரமும் அவங்க தான் போயிட்டுருக்காங்க. பாவம் தானே! இன்னைக்கு ரொம்பவே உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஸ்ருத்திகா தான் நேஹா கிட்ட ரொம்பவே பேசி, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, "வா உன்னோட மூடையே சேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு கீழ கூட்டிட்டு போனாங்க. பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸு. கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயி, அங்க கிட்டாரு, மைக்குன்னு ஒரே செட்டப்பா இருந்துச்சு. பார்த்தா மியூசிக்கல் நைட்டாமா. பாட்டு, மியூசிக்குன்னு ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் தான். அதுக்கு ஜோடிஸும் செம்ம ஆட்டம், செம்ம பாட்டுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா தேஜஸ், நேஹா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல கூட தேஜஸோட மூஞ்சே சரியில்ல. ஆனா ஒண்ணுங்க, யார் அந்த பாட்டு கச்சேரிய என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, தினேஷும், பிரியங்காவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மியூசிக் நைட்லாம் முடிஞ்சதும், ஸ்ருதிகா வெக்கிய கூப்பிட்டு தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. "உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கும் பிரியங்காக்கும் என்னதான் பிரச்சனை? ஃபர்ஸ்ட்டு அவ வேண்டான்னு சொன்னா, இப்போ நீ வேணான்னு சொல்றியே! இன்னும் 1 டே தான் இருக்கு. நாளைக்கே ப்ராமிஸ் ரிங் மாத்தப் போறீங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்னு நல்லா வெக்க மண்டைய கழுவிக்கிட்டு இருந்தாங்க. வெக்க மண்டைய கழுவிட்டு இருந்தாலும், அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம். நாளைக்கு எந்த ஜோடி ப்ராமிஸ் ரிங்க மாத்திக்க போறாங்க அப்படின்னு. அத தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.